ஏன் அவர் வந்தா என்ன? அப்பா தானே ஓனரு, அவர் எப்போ வேணாலும் இங்க வருவாரு. எக்ஸலன்ட் வர்றேன். அந்த மாதிரி தான் பண்ணி ஸ்ட்ரிக்டா இருக்கணும்பா. இந்த ஓடுகளை எல்லாம் நம்ப முடியாதுப்பா. அங்கிள் இல்லையா? டேய் பேசாமறா. ஏமா மனோஜ் வர்றதுக்கு லேட் ஆகுமா நினைச்சேன். அதான் நம்ம கடை இருக்க என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போலான்னு. அங்கிள் நீங்க எதுக்கு நேர்ல வந்தீங்க? வீட்ல அதை விடுமா. மாப்பிள்ளையோட கிச்சன் பொருள் எல்லாம் எங்க வாங்க இருக்கு? அங்கிள் காட்டுறேன். பார்லர்மா பணம்லாம் கேட்க கூடாது. அப்பாக்கு நீங்க தர வேண்டிய பணத்தை காட்டு. சரிங்க அங்கிள் நீங்க வாங்க. நீ சவாரி போகணும். நான் உன வீட்ல விட்டு போறேன்பா. ஏய் சவாரி இருக்கு. மறந்துடாம ஆட்டோ ஏத்தி விட்டுரு. எனக்கு தெரியும், நீங்க ஒன்னும் சொல்ல தேவையில்லை. தெரிஞ்சா சரி வரேன்பா. அங்கிள் நீங்க வாங்க அங்கிள். அருமையான வீடு இருக்கு சார். சார் நீங்க நேர்ல பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும். ஆமா சார், இந்த ரேட்ல கிடைச்சதுன்னா உடனே வாங்குங்க. வண்டி எடுப்பா. சரிங்க சார். டேய் கதிரே. ஐயோ இவனா? டேய் வண்டி எடுப்பா. ஏய் கதிரே. ஏய் 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 கதிரே. ஏய் நில்றா டேய், வண்டி நிறுத்துடா. ஏய் வண்டி நிறுத்துடா டேய். ஏய் ஏய் நில்றா. ஏய் கதிரே யாரா நீ? ஏய் ஏய் வண்டி நிறுத்துடா. ஏய் நில்றா. ஏய் ஏய் நிறுத்துடா. யோ யோ ஏன் வண்டி நிறுத்துற? என்னாச்சு வண்டிக்கு? பிரச்சனை நினைக்கிறேன் சார். ஐயோ டேய் வந்துட்டான் யா. வண்டி ரெடியா? யோ சீக்கிரம் ரெடியா வரா. ஏய் சரி சார். டேய் நில்றா. டேய் நில்லுடா. சார் அவனை பிடிங்க சார். அடே நில்றாங்கல. டேய் நில்லுடா. ஏய் நில்றா. அம்மா ஐயோ கை கொடுங்க. கை கொடுங்கம்மா. வரேங்க. ஐயோ ஐயோ அத்தை ஏன் கீழே உட்கார்ந்திருக்கீங்க? பாருங்க கை கொடுங்க. அத்தை எந்திரிங்க அத்தை, வாங்க அத்தை. அம்மா என்னாச்சுமா? கால் தடிக்கி விழுந்துட்டேன்டா. சரி கை பிடி. என்னாச்சுமா? எப்படி விழுந்தீங்க? நான் என்ன நல்ல பார்த்து தாண்டா நடந்தேன். என்னமோ தெரியல, சறுக்குன்னு ஏதோ இடிச்ச மாதிரி இருந்துச்சு. கால் ரொம்ப வலிக்குதா? எங்கம்மா இங்கதான்டா. வலிக்குது? இங்கயா? ஆரடுங்க நிக்கல கூப்பிட்டு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ அப்படியே பிடிச்சு விடு, சரியாயிடும். சரிம்மா. என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? இல்ல வரல. இவனெல்லாம் தொடவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி என்ன மீனா நான் பாவம் பண்ணேன்? குட்டியும் ஒரே மாதிரி தான் பார்க்கும். ஆனால் மனுஷங்க அப்படி இல்லை. தான் பிள்ளையாவே இருந்தாலும் பிடிக்கலன்னா பிடிக்காத மருமக அப்புறம் எப்படிங்க அவங்க நம்மளை ஏத்துப்பாங்க? ஏன் கையை கூட பிடிக்கணும்னு அவங்க என் மேல இருக்கிற வெறுப்பு தான் உங்களுக்கு பெருசா தெரியுதுல்ல. காட்டுவோம். வந்துட்டேன். அப்ப உங்களுக்கு கண்ணுல ஏதோ பிரச்சனை. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் கவனிக்காம ஏதோ வந்துட்டேன். நல்லா இருக்கணும்னு சொல்றேம்மா. அந்த போனை கொஞ்சம் எடு. சொல்லு ரோகிணி. ஆண்டி ஆண்டி ஏதாவது பிரச்சனையா? அது மனோஜுக்கு. ஆண்டி எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆண்டி. என்னம்மா மனோஜுக்கு என்னாச்சு? எங்க அவனுக்கு என்னம்மா ஆச்சு? அவன் எங்க? ஏ ரவி என்னடாச்சு? தெரியலடா, ரோஹிணி அண்ணி தான் கால் பண்ணிருக்காங்க. ஆண்டி மனோஜுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. மனோஜ் என் புள்ளைக்கு என்னாச்சு? என்னாச்சுமா? ஏன் ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என் புள்ள எங்க ரோகிணி? அவனுக்கு என்ன? ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்கன்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு, இப்பதான் வந்தேன். ஐயோ அம்மா அழாதீங்கம்மா, அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது. போன கொடுங்க அண்ணி. மனோஜ் இப்ப எப்படி இருக்கான்? அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. அம்மா எந்த ஹாஸ்பிட்டல்? சரிங்க அண்ணி, நீங்க தைரியமா இருங்க, நாங்க வரேன். என்னடா ஆச்சு உனக்கு? கடவுளே ஏன் இப்படி என் புள்ளைய சோதிக்கிற? ஏங்க நம்ம புள்ள மனோஜுக்கு என்னாச்சு? என்ன சொல்லுங்க? அடிக்கடி ஒண்ணும் இல்ல, அடிக்கடி ஒண்ணும் இல்லையா? அப்பா தெரியலப்பா, ஆனா ஐசியூல இருக்கான்னு அண்ணி கால் பண்ணாங்க. ஐயோ அவனுக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை? ஐயோ ஏங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏதாவது ஆச்சு அப்புறம் நான் அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாத. ஏதோ லைட்டா தான் ஆயிருக்கும். இவர் உடம்புக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது. எமோஷனல் ஆகாதீங்க. அவருக்கு சரியான போதும். அப்படி உயிரோட இருக்க ஆளுங்க எல்லாம் கண்ணை கொடுக்க முடியாதுமா. அவனுக்கு என்ன ஆச்சுமா?
மனோஜ் என்னடா ஆச்சு? ஐயோ கடவுளே, கண்ணில எல்லாம் இவனுக்கு கட்டு போட்டிருக்கு. அம்மா அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா. நீங்க எல்லாம் யாரு? சார் அவன் பையன் கண்ணாடி துகள்கள் கண்ணுக்குள்ள போயிடுச்சு. ஐயோ கடவுளே. அதெல்லாம் எடுத்தாச்சுமா. ரிசல்ட் வந்து கட்டெல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறம் தான் சார் சொல்ல முடியும். ஐயோ ஐயோ நகருங்கம்மா. மனோஜ், டாக்டர் மற்றபடி பெருசாக எதுவும் அடியெல்லாம் வேற பண்ணல. எதுவும் இருக்கு. ரிசல்ட்ஸ் எல்லாம் வரட்டும். அதை பார்த்துட்டு நான் அப்புறம் சொல்றேன். ஓகே? அதப்பா அதான் டாக்டர் உனக்கு எதுவும் அதான் சொல்லிட்டார்லப்பா, சரியாயிடும்பா. என் பிள்ளைய நான் இப்படி ஒரு நிலைமையிலடா பார்க்கணும். அவனை நான் பொத்தி பொத்தி ரோஹிணி அழாதே. வேற அடிபட்டு இருக்காங்க. பார்வை ஏதாவது பா நம்மளாம் எதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நல்லதே நடக்கும்னு நமக்கு நம்மளே நம்பிக்கை சொல்லிக்கணும்ப்பா. நல்லதுதான்ப்பா. ரவி, மனோஜ்க்கு இப்ப எப்படி இருக்கு? இப்பதான் வார்டு கூட்டிட்டு போயிருக்காங்க. டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. பி ஸ்ட்ராங், இதெல்லாம் சரியாயிடும். ரோஹிணி இப்ப ஒரு மாதிரி ஆயிட்டாரு. எங்க எதுவும் தப்பாயிடாது இல்லைங்க? மீனா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மீனா. இப்பதான் கொஞ்ச நாளா வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருந்துச்சு. அதுக்குள்ள இப்படி ஏதோ வேன் வந்து மேலே மோதிடுச்சுன்னு சொல்றாங்க. இவன் நடந்து தான் போயிட்டு இருந்திருக்கிறான். வணக்கம். ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகி சேர்த்திருக்காங்க. அவர் சொந்தக்காரங்க நீங்களா? ஆமா அவன் யாரு என்ன ஏதுன்னு இனிமே தான் சொல்லுவாங்க. அப்போ நல்லா தான் இருக்காரு. ஆமாங்க. அக்கறையா விசாரிக்கிறீங்களே. அட ஏங்க நீங்க வேற, நாங்க எல்லாரும் அடிபட்டதே உங்க அண்ணனால தான். நீங்க சொல்றது எதுவுமே புரியல. அந்த ஆள் தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருந்தான். நான் சிவனேன்னு சிவன் என்ன போட்டீங்க? என்னப்பா ஜோக்கா? நான் பாட்டுக்கு ஓரமா என் வேலையை பாத்துக்கிட்டு இருந்தேன். வந்து ஓரமா தான் போனேன். உங்க அண்ணன் ஓடி வந்து சைக்கிளோட தள்ளி விட்டான்பா. இங்க பாருப்பா. போய் இடிப்பான். ஆனா உங்க அண்ணன் என்ன இடிச்சிட்டு பைக் ஹேண்டில் பாரை தட்டி விட்டு ஹேண்டில் பார் வளைஞ்சிட்டு போது. அக்கா, உங்களுக்கு எங்க அடி நடந்து போயிட்டு இருந்தேன். அந்த ஆள் என்ன தள்ளி விட்டு அவன் பாட்டுக்கு ஓட்டாமா. புது குடம் உடஞ்சு போச்சுமா. அதுக்குள்ள ஒரு வேன்ல மோதி அவரே விழுந்துட்டாரு. அப்புறம் நாங்க எல்லாரும் தான் கொண்டு வந்து அவரை இங்க சேர்த்தோம். ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். அவன் எதுக்கு உங்க எல்லாரும் இடிச்சிட்டு ஒண்ணா? எதுக்கு ஒண்ணா? எங்க அப்ப உங்க அண்ணன் யாரையும் துரத்திட்டு போயிருக்காரு. இவன் யாரை துரத்திட்டு ஒண்ணு? பாதி பேர் பட்டிருக்கு. பைக் வேற போச்சு. என் குடமும் போச்சு. என் சைக்கிள் வீல் பெண்ட் ஆயிடுச்சு. எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க. என் பைக்குக்கு 2000 ரூபாய் ஒண்ணு மெக்கானிக் சொல்றான். என் குடத்தை உடைச்சதுக்கு அப்புறம் என்ன அலைய விட்டதுக்கு 500 ரூபாய். இருங்க. அவனே அடிபட்டு இருக்கிறான். நான் தரேன். இல்ல 5000 ரூபாய் இது. யாருக்கு எவ்வளவு தேவைன்னு சேர்த்துக்கோ. ஓகே சார். இனிமேலாவது உங்க அண்ணனை ரோட்ல பாத்து போக சொல்லுங்க. இவன் போய் எல்லாரும் இடிச்சுட்டு நமக்கு செலவு வச்சிட்டான். எங்க அதை விடுங்க. அவர் யாரை துரத்திட்டு போயிருப்பாரு?